கள்ளக்குறிச்சி இந்த விஷ சாராய மரணம் அப்படின்றது இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும். திமுக தோல்வி அடைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் நிலவுது. இல்லைன்னா அவங்களோட வெற்றியோட மார்ஜின் பயங்கரமா கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய கணிப்பு. சப்போஸ் இந்த கள்ளச்சாராய சாவு அது ஒரு பொலிட்டிக்கல் தியரி தான். எப்படின்னா, நீங்க சட்டமன்றம் கூடுவதற்கு முந்தின நாள் விக்கிரவாண்டி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன், விக்கிரவாண்டியும் கள்ளக்குறிச்சியும் ரொம்ப தொலைவெல்லாம் கிடையாது, ஹார்ட்லி ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கும் விக்கிரவாண்டிக்கும் இதுக்கும். அப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு கள்ளச்சாராய சாவு நடக்குதுன்னா, அப்போ கரெக்டா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சட்டமன்றம் கூடுறதுக்கு முந்தின நாள். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, 40க்கு 40 தோத்துட்டு எடப்பாடி எந்த மூஞ்சியோட சட்டமன்றத்துக்கு வந்திருப்பாரு? அப்போ அவருக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இல்ல, கருப்பு சட்டை போட்டு மாவீரனா நின்று அண்ணா தேனி தொகுதியிலையும் ராமநாதபுரம் தொகுதியும் பொறுப்பு கொடுத்து அதிமுகவை 3வது இடத்துக்கு அமைச்சவர் ஆர்பி உதயகுமார். அண்ணன் மாவீரனா இருக்க, அவரை கட்டி பிடிச்சி தூக்க அதிமுகவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்த மாதிரி இல்லை அது. அவங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஓடி போயிட்டாங்க. இப்போ அன்புமணி போய் ஆறுதல் சொல்றாரு, ஒரு திமுக எம்எல்ஏக்கள் தான் காரணம் அப்படின்னு அவரு சொல்ல, இவங்க அவர் மேல மான நஷ்ட வழக்கு போட, அப்போ இந்த கள்ளச்சாராய சாவுகள் பெரிய அளவுக்கு எதிரொலிக்குது இல்லை விக்கிரவாண்டியில. அப்ப இது ஏன் ஒரு எதிர்கட்சியோடைய சதியா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு சதி கோட்பாடு, அது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. அதுக்கு எவிடன்ஸ்லாம் யார்கிட்டையும் கிடைக்கல. இதுல பாஜக இன்வால்வ்டா, இல்ல பாமக இன்வால்வ்டா, இல்ல அதிமுக இன்வால்வ்டா, யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த அதிமுக எம்எல்ஏ ஃபேக்ட்ஃபுல்லாக போய் வேகமாக சுழன்று அவர் நிறைய ஒர்க் பண்ணி கள்ளக்குறிச்சியோட எம்எல்ஏ அவர் தான். ரிஷிவந்தியம், சங்கராபுரம் 2 தொகுதிகள் தான் திமுக எம்எல்ஏக்கள், ரைட்டுங்களா? இது கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ. அவர் ஒர்க் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். ஸோ எதிர்கட்சி சார், சப்போஸ் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இங்க மெத்தனால் போட்டவன் விக்கிரவாண்டியில போட்டிருந்தான்னா தான் இருக்கும். விக்கிரவாண்டி டவுன்ல இங்க கள்ளச்சாராய நெட்வொர்க்குள்ள மெத்தனால் போட்டுடுறான், எக்ஸஸ் ஆயிடுது, ரைட்டா? இங்க மெத்தனால் கலந்தவன் அங்க கலந்துருந்தானா அங்கேயும் கள்ளச்சாராயம் இருக்கு, விக்கிரவாண்டிலையும் இருக்கு கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயம் தமிழகத்துல நீக்கமர நிறைஞ்சிருக்கு. கடவுள் மாதிரி அது, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் மாதிரி, கடவுள் மாதிரி கள்ளச்சாராயம். ஒழிக்கவே முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு, ரைட்டுங்களா? இப்ப அதுக்கு அடுத்த இடத்த கஞ்சா பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒழிக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு இடத்த கஞ்சா. ஏன்னா சாராயம் குடிச்சா லிவர் போவோம், கஞ்சா அடிச்சா என்ன போவோம்? மூளை தானே போவோம். அது இருந்தா என்ன ஆகுது? பாதி பேர் மென்டலா தான் இருப்பான் சாராயம் குடிச்சிட்டு, ரைட்டா? அது அடுத்த ஸ்டேஜுக்கு கஞ்சா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீக்கமர கஞ்சா, கள்ளச்சாராயம் இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்திலேயே இருக்கு, எல்லாம் புதுசுலாம் கிடையாது, எல்லாமே இருக்கு. ஸோ குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் தியரியுடைய விளைவா இருக்குமோ அப்படின்றது தான். நீங்க சொன்ன மாதிரி விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக தோக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த டார்கெட் ஃபுல்லாவே நீங்க பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம், தலித்துகள், கம்ப்ளீட் தலித்துகள், செத்தவன்லாம் தலித்து, ரைட்டா? மாதவச்சேரின்னு ஒரு ஊர், கள்ளக்குறிச்சிக்கு போகிறான் ஒருத்தன், போயிட்டு 10 பாக்கெட் வாங்கின்னு மாதவச்சேரின்னு ஒரு ஊருக்கு போகிறான். அந்த 10 பாக்கெட்டில் 5 பாக்கெட்டை குடிச்சவன் அவுட்டு. தலித் ஓட் பேங்க் யார் ஓட் பேங்க்கு? திமுக ஓட் பேங்க். விடுதலை சிறுத்தைகள் யார் கூட இருக்கா? திமுகவோட இருக்கு. ஸோ விக்கிரவாண்டியில் இருக்க தலித்லாம் யாரு? திமுகவின். ஆனால் தலித்துகளுக்கு நல்லா தெரியும், குடிக்கிறவன் எங்க இருந்தாலும் குடிப்பான், எப்படி இருந்தாலும் குடிப்பான். மரக்காணம் சாவுக்கு அப்புறம் தான் திமுக 40க்கு 40 அடிச்சுது, ரைட்டுங்களா? மரக்காணம் சாவு ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தலை. இப்போ கள்ளக்குறிச்சி விஷயம் வந்த உடனே உண்மையிலேயே அதிகாரிகள் எல்லாம் மாற்றி, இப்போ நான் சொன்ன இந்த டீமை ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. மயில் வாகனத்தை தவிர எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. மயில் வாகனம் தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்காரு, அந்த பழைய மயிலை ஏற்றிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ரைடு, தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு போலீஸாரும் மதுவிலக்கு போலீஸாரும் தனித்தனியாக இருந்தாங்கன்னாங்க இல்லையா? இப்போ சட்டம் ஒழுங்கு போலீஸாரும் மதுவிலக்கு போலீஸாரும் கம்பைனாக அடிக்கிறானுங்க.
ஊரல் ஊரலா மாட்டுது, ஆயிரக்கணக்கான லிட்டர் மாட்டுது. இது ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து இந்த மாதிரி விஷயம் பெருசா ஆகும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ரைடு நடக்கும், எல்லாத்தையும் அழிப்பாங்க, உழைப்பாங்க. ஆனா அடுத்த சில மாதங்கள்ல திருப்பி அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கு மிக சிறந்த உதாரணம் இதுக்கு மூளையா செயல்பட்ட அந்த கண்ணுக்குட்டி அப்படின்றவர் மேல பல வழக்குகள், சாராய காய்ச்சின வழக்குகள் இருந்திருக்கு. ஆனா அவர் தொடர்ந்து சாராயம் காய்ச்சிருக்கிறாரு. ஸோ இது வெறும் கண் துடைப்பு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம்ல, அப்படித்தானே இது? இந்த முறை அந்த மாதிரி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு கள்ளச்சாராய சாவை வந்து ஸ்டாலின் அரசு தாங்காது. இது இரண்டாவது இன்னொரு கள்ளச்சாராய சாவு வரும்னா அடுத்த 3 வருடத்துக்குள்ள கள்ளச்சாராய சாவு வரும் என்றால் ஸ்டாலின் தாங்குவதற்கு ஸ்டாலின் அரசு இருக்காது. இப்போ கேரளால வந்து பினராயி விஜயன் அரசு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கு. ஆனா பினராயியுடைய சில பர்சனல் நடவடிக்கைகள் மேல மீடியா எக்ஸ்போசர் அதிகமாக வர பினராயி விஜயன் மேல ஒரு அதிருப்தி உருவாகுது. அதுதான் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு ஹெல்ப் பண்ணுது, இன்டர்ன் பிஜேபிக்கும் ஹெல்ப் பண்ணுது. கேரளாவில் பிஜேபி வாங்குற ஓட்டும் வந்து ஆன்டி பினராயி விஜயன் ஓட்டு. எடப்பாடி சொல்றாரு இல்லையா, பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. கேரளாவில் சம்பந்தம் இருந்தது. கம்யூனிஸ்டுகளுக்கு விழுந்த அடி என்பது கேரளா இடது கவர்மெண்ட் மேலே இருந்த விமர்சனம் தான் அடி. ரைட்டுங்களா? அவங்க பியூரா எதிர்பார்க்குறாங்க. பியூரா நீ இல்லைன்ன உடனே சில விஷயங்கள், அவர் வீட்டில் நீச்சல் குளம் கட்டினாரு, அது கட்டினாரு, இதுக்கு பொய் பிரச்சாரங்கள், பூஷ்வா மீடியா, முதலாளித்துவ மீடியா பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க இல்லையா, அந்த எஃபெக்டுக்கு வந்து கவுண்டர் பண்ண கம்யூனிஸ்டுகளால் முடியலங்க. அதனால வருது. அப்போது ஒரு மரக்காணம் ஓகே, ஒரு ஸ்ருதி பேதம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம். கள்ளக்குறிச்சி பெரிய மேஜர் ஆக்சிடென்ட், இன்னொரு ஆக்சிடென்ட் வந்தால் என்ன ஆகும்? கவர்மெண்ட் நிற்காது. இந்த கள்ளச்சாராயம், மணல் கடத்தல், இது போன்ற விஷயங்கள் நடக்காவிட்டால் ஒரு அரசியல் கட்சி இயங்குவதற்கு தேவையான அந்த பணம் அப்படின்றது தடைபட்டு போயிடும் அப்படின்ட்டு. இது ரொம்ப முக்கியமான பணம் வரக்கூடிய ஒரு தொழில்கள், ஒரு 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 பிளாக் எக்கானமி, அது மூலமா வரக்கூடிய அந்த பிளாக் மணி, இது இல்லாம ஒரு அரசியல் கட்சியால் இயங்க முடியாதுன்ற போது இது வந்து திமுகவும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது. அப்படின்ற போது இதை ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அவர்கள் நினைச்சா ஒரு தனி நபராக அவருடைய சிந்தனையில் ஆமா இனிமேல் பள்ளச்சாராயமே கூடாது அப்படின்னு அவர் நினைச்சு இதை ஓர் இரவுல இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்துல ஒழிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியும். இப்ப நீங்க கேரளால இல்லிசிட் லிக்வரே இல்லையா? எப்படி கேரளால மணல் திருட்டே இல்லையா? எப்படி ஒழிச்சிருக்காங்கல்ல, ஒரு பிட்டு மணல் கூட எடுக்க முடியாது. குவாரிஸ் இருக்கு கேரளால, அது சட்டப்படி நடக்கணும். அதுக்கு ஏகப்பட்ட மானிட்டரைசேஷன், எல்லாத்துக்குமே ரெகுலேட் பண்ணலாம், மானிட்டைஸ் பண்ணலாம். இவ்வளோ நல்லா வச்சிருந்துமே அங்கே கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். ரைட்டா? நீங்கள் இவ்வளோ ஓட்டையாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கவர்மெண்ட்டுக்கு என்ன வரும்? ஸோ எல்லாத்தையுமே எல்லா விதத்துலேயும் நீங்கள் பண்ணலாம். சரி செய்யணும்னு முடிச்சா செய்யலாம். நேரலாம். மலையாளத்தில் ஒரு பழமொழி இருக்கு, வேணும்னா சக்க வேர்லையும் காய்க்கும். ஒரு பலாப்பழம் நினைச்சதுன்னா கிளையில காய்க்காது, வேர்ல கூட காய்க்கும். அது பலாப்பழம் எடுக்கிற முடிவு அது. அந்த மாதிரி நீங்கள் வந்து if you have a will, where there is a will there is a way. வில் வேணும் உங்களுக்கு. இது என்ன, இதெல்லாம் கேவலமான ஒரு காசு, கள்ளச்சாராயம். இது எதுக்கு நமக்கு? கேவலமான காசு, மணல் கடத்தல் எதுக்கு நமக்கு? இப்படிதான் நம்ம வாழணுமா? இப்படிதான் கட்சி வளரணுமா? இப்போ அண்ணாமலை மணல் காசை வாங்குறாரு. அண்ணாமலை விமர்சிக்கிற நம்மளும் ஏன் வாங்கணும்? அதை வாங்காமல் இருக்கலாம்ல. கரிகாலன் டீமை வந்து துரைமுருகன் சப்போர்ட் பண்ணுறாரு. துரைமுருகனை நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணோம்? அது அதிமுக டீம் வந்து மணல் கடத்தல் எல்லாத்தையுமே பண்ணிச்சு. அதிமுக டீம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஏன் அந்த அதிமுக மருந்து நமக்கு எதுக்கு? அதிமுக மருந்து அதிமுக மருந்தாவே இருக்கட்டுமே, போட்டுமே. கள்ளச்சாராயம் வேணாம். அப்படி ஒரு கேவலமான காசு நமக்கு எதுக்கு? நம்ம டாஸ்மாகை ரெகுலேட் பண்ணுவோம், டாஸ்மாகுக்குள்ள பல விஷயங்களை பண்ணுவோம், கல்லை கொண்டு வருவோம். விவசாயிகளுடைய கோரிக்கையா இருக்குல்ல, எவ்வளோ நாள் கோரிக்கையா இருக்கு, கொண்டு வருவோம். ஏன் IMFL முதலாளிகளுக்கு ஆதரவான அரசாவே நம்ம ஏன் இருக்கணும்? மாறுவோம், மாற்றி காட்டுவோம். ரைட்டுங்களா? மக்கள் கிட்ட இருந்து வர ஸ்டாலின் கவர்மெண்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டி நான் பார்க்கறது என்னன்னா, சமூக வலைத்தளங்களை ரொம்ப நல்லா லிசன் பண்ற அரசு வந்து ஸ்டாலின் அரசு. கலைஞர் அரசு வந்து பத்திரிகைகளை லிசன் பண்ணும். அந்த காலத்துல வந்து பிரிண்ட் தான், இல்லைன்னா டிவி.
காலைல 7:30 மணிக்கு கலைஞர் ஃபோன் பண்ணுவார். என்னப்பா தினமணியில் தலையங்க இப்படி எழுதிருக்கீங்க, என்னப்பா நக்கீரனில் இப்படி எழுதிருக்கீங்க, நான் ஜூனியர் உடனில் இப்படி எழுதி கலைஞர் காலையில் ஃபோன் பண்ணுவார். ஆனால் இப்போ வந்து திமுகவுடைய ஐடி விங் இருக்குது. அவங்க வந்து மானிட்டர் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் கேட்குறாங்க. அந்த கருத்துக்கள்லாம் வேறு வரும்பொழுது அதான் பண்ணோம். ஸோ இந்த சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பெருசாக இருக்குது, சமூகத்தில் பெருசாக இருக்குது. யூடியூபோட இன்ஃப்ளூயன்ஸு, ட்விட்டரோட இன்ஃப்ளூயன்ஸு எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஜேர்னலிஸ்டாக இருக்கான், ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்கிறான், ஒவ்வொருத்தரும் சாம்பிள்ஸ் எடுத்து போடுறான். முன்னாடி ஒரு சின்ன குத்தூசி இருப்பார், அவர் தான் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து அந்த காலத்துலேருந்து போட்டுக்கிட்டு இருப்பார். அவரோட கட்டுரை தான் பெருசாக இருக்கும். சோலை இருப்பார், அவரோட கட்டுரை தான் பெருசாக இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ சோலை, எத்தனையோ சின்ன குத்தூசி, எத்தனையோ பேர் வந்துட்டு தங்களுடைய கருத்துக்களை பரிணமிக்கிறாங்க. ஸோ காலம் மாறுது, சென்ஸ் மாறுது, எல்லாமே மாறுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் மாறணும்ல. ஸோ அது இல்லாமல் அரசியல் கட்சி நடத்த முடியாதுன்னா நடத்த முடியுன்றது பல இடங்கள்ல இருக்குல்ல. முன்னுதாரணங்கள் இருக்கு, கேரளாவே இருக்கு முன்னுதாரணம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போவோம். கேரளாவில் காங்கிரஸ் நம்ம மணல்லையா காசு வாங்கினா ஜெயிக்கல. 20 தொகுதி, ஒரு தொகுதி தானே சிபிஎம் ஜெயிச்சுது, ஒரு தொகுதி பிஜேபி, 18 தொகுதி ஜெயிக்கிறாங்கல்ல அவங்களும். அப்போ முன்னுதாரணம் இல்லையா? அப்போ அப்படி போகலாம். இன்னைக்கு பாஜகவிலிருந்து திருச்சி சூர்யா சிவா நீக்கப்பட்டிருப்பது, அதற்கு பிறகு கல்யாணராமன் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது, இதனுடைய பின்னணி என்ன? இப்போ அண்ணாமலை எதை உணர்த்த விரும்புகிறார்? தனக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்த ஒரு நபர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார், தனக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்த நபரும் வந்து ஒரே தட்டில் வச்சு 2 பேரையும் பார்த்துருக்கிறார் அப்படின்ற மாதிரி கட்சியில் இருக்கவங்க புரிந்து கொள்ள வேண்டும். கட்சியுடைய விவகாரங்கள் எல்லாத்தையும் பொதுவெளியில யாரும் பேசக்கூடாது, எனக்கு ஆதரவாக இருக்கட்டும் எனக்கு எதிராக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கடத்துறதுக்காக இந்த நடவடிக்கை. யாராவது அவருக்கு ஆதரவாக பேசுறத நிறுத்தியிருக்காங்களா? நீங்க அண்ணாமலையை பத்தி ட்விட்டர்ல ஒரு கருத்து போடுங்களேன், உங்க அம்மாலேருந்து அப்பாலேருந்து அண்ணன்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு திட்டுவாங்க, எல்லாரையும் திட்டுவாங்க. இது வந்து இதுக்குன்னு ஒரு தனி வார் ரூமே அண்ணாமலை வச்சிருக்காரு. வாராக்கின்றவர் தான் இந்த வார் ரூம் ஹெட்டு. என்னைக்கு வாராக்கி வந்து சவுக்கு சங்கர் ஆக போறாருன்னு தெரியல, வாராக்கி தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வாராக்கி நிறுத்திட்டாரா? அவர் பிஎல் சந்தோஷோட பினாமியா அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் கீழே இருக்க வார் ரூம் ஆட்கள் பண்றாங்க. நீங்க அண்ணாமலை வந்த பிறகுதான் இந்த சமூக வலைத்தளங்கள்ல மற்றவங்களை பத்தி மோசமா எழுதுறது தொடருது, பெரிய அளவுக்கு தொடருது. 200 ரூபாய் ஊபிஸ், திராவிடியாக்கள், இதெல்லாம் கஸ்தூரி மாதிரி ஆட்கள்லாம் வெளியில வராங்க. அதுல அந்த திராவிடியா கமெண்ட்ல இவங்க தான். அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி டிரைவரோட ஓடி போயிட்டா, உன் பொண்டாட்டி அப்படி ஓடி போயிட்டா, இப்படி இது வந்து இந்த விஷயங்களை, இந்த ஆபாசத்தை பாஜகல யாராவது நிறுத்தினாங்களா? சூர்யா பேசினா, கல்யாணராமன் பேசினாரு, ரைட். கல்யாணராமன் வந்து அண்ணாமலையை விமர்சிச்சாரு, சூர்யா வந்து தமிழிசையை விமர்சிச்சாங்க. இப்போ 2 பேரையும் வந்து நீக்கிட்டீங்க. சூர்யாவுக்கு தான் அதிகமான பாதிப்பு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அண்ணாமலை ஒரு செயலற்ற தலைவர் அப்படின்றதான் சூர்யாவோட நீக்கம் சொல்லுது. இப்போ கல்யாணராமனோட நீக்கத்தை எதிர்த்து அவர் அப்பீல் பண்ணியிருக்காரு. சூர்யாவோட நீக்கத்தை எதிர்த்து சூர்யா அப்பீல் பண்ணலை, அவர் ஒதுங்கிட்டார். டோட்டலாக உங்க சகவாசமே வானாண்டா அப்படின்னு ஒதுங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணாமலை முன்னாடி சூர்யா கிட்ட என்ன சொன்னாரு, நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன், என்ன மீறி இவங்க மேலே கை வச்சிருவாங்களா அப்படி. அதுக்கப்புறம் கூட்டத்தில் தமிழிசையிலிருந்து எல்லாரும் சேர்ந்து பெரிய அளவுக்கு போயிட்டார். சூர்யாவோட தப்புன்னா, அந்த கோவர்தன் ஒருத்தர், அவர் வந்து கேசவ விநாயகத்தோட பினாமி. அவர் மூலமாக தான் இந்த நயினார் நாகேந்திரனுக்கு 4 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது, அவர் மூலமாக தான் கொடுக்கப்பட்டது. இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சூர்யா. அதனால சூர்யா மேலே போயிடறாங்க. சூர்யா அண்ணாமலைக்கு ஆதரவா நின்றார். சூர்யாவுக்கு தெரியாதது ஒண்ணுன்னா, விசுவாசமா நிக்கிறது பெருசு இல்லை, யாருக்கு நிக்கணும்ன்றது. அண்ணாமலைக்கு போயும் விசுவாசத்துக்கும் அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? அமர் பிரசாத் ரெட்டிக்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தம். அமர் பிரசாத் ரெட்டி மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்களேன். அமர் பிரசாத் ரெட்டி பேசாத பேச்சா? பத்திரிகையாளர்களை வந்து மோசமா பேசுறாருல, எல்லா பத்திரிகையும் அவருக்கு டாய்லெட் பேப்பர் அப்படின்னு தானே பேசுவாரு. ஒரு சமூக யூடியூப் சேனல் ஒன்று அதுக்குன்னே வச்சிருக்காங்க, அதான் வேலையே அதான் அவங்களுது, ரைட்டா? அது வாராக்கி மாதிரி தான் அவங்களும்.
அதில் இருக்க போகிறவர் என்னைக்கு மாட்ட போகிறாருன்னு தெரியல. ரைட்டா? அவரு உட்காந்துட்டு டாய்லெட் பேப்பர், நக்கீரன் டாய்லெட் பேப்பர், முரசொலி டாய்லெட் பேப்பர் எப்படி சொல்லிட்டு இருக்காரு. அமர் பிரசாத் ரெட்டி மேல நடவடிக்கை எடுத்தான்னு ஒரு விஷயம் வர சொல்லட்டுமே, அண்ணாமலை கதி கிழங்குவார். ஏன்னா பாதி கட்டிங் வாங்கி கொடுக்குது அமர் பிரசாத் ரெட்டி. சூர்யா கட்டிங்லாம் வாங்கி கொடுக்க மாட்டார். சூர்யா கொள்கையை பேசுவார், அவருக்கு பிடிச்ச விஷயங்களை கருத்துக்களை பேசுவார், அப்படி போவாரே தவிர இந்த விஷயங்களுக்குள்ள வரமாட்டார். வேணா அப்பப்போ பீப் சவுண்ட் மாதிரி நிறைய விஷயங்களை பேசுவார். பீப்பை போட்டு யாரையாவது கத்துவார், போவார், வருவார். அந்த மாதிரி டெய்ஸி சூர்யா அந்த உரையாடலை ரிலீஸ் பண்ணதே நான் தானே, அது மாதிரி பண்ணுவாரே தவிர அது கிடையாது. ஸோ சூர்யாவோட நீக்கம் என்பது அண்ணாமலை ஒரு கையாலாகாத ஆள் என்பதை நிரூபிக்கிறது. இப்போ கட்சியில வந்து தனக்கு ஆதரவாக பேசிய ஒரு நபர் நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தவறான அந்த கருத்து கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு போவாதா? நாளைக்கு நமக்கும் இதுதான் நிலைமை. அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நின்று கட்சியில இருக்கக்கூடிய இன்னொரு தலைவரையோ இன்னொரு நபர் நிர்வாகியோ நாம பேசக்கூடாது அப்படின்னு கீழே இருக்கிறவங்க அப்படி அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு புரிதல் கூட அண்ணாமலைக்கு இல்லையா? அப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்க. சூர்யாவை தலைவர் கைவிட்டாரு, அப்போ அது ஒரு மேட்ரு இருக்கு. நம்மளெல்லாம் கைவிட மாட்டாரு. இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் வாராக்கி அதே வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அமர் பிரசாத் ரெட்டி அதே வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வாராக்கி கீழே இருக்க அந்த வார் ரூம் ஃபுல்லா அந்த வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? நீக்கிடுவாங்க, ஐயோ நடவடிக்கை எடுப்பாங்க, தமிழிசைக்கு எதிராக பேசுனாலும் நடவடிக்கை எடுத்துட்டாங்க, அது ஒரு சம்பவம், அவ்வளவுதான். ஒரு முறை வழுக்கி விழுந்தான், எல்லா முறையும் வழுக்கியா விழுவான்? நடந்து போயிடலாம்ல. அவரு ஏதோ கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, வழுக்கி விழுந்தாரு. சூர்யா பாவம் திராவிட இயக்கத்துல இருந்து வந்தவன், திருச்சி சூர்யா பையன், அவன் போனதே தப்பு. பிஜேபிக்கு திராவிட இயக்கத்துல பிரச்சனை இருந்தா பிரச்சனைக்குள்ள இருந்து அதுக்குள்ள பார்த்துருக்கணும். அதை தாண்டி அவர் போனதே தப்பு. போனா இதான் நடக்கும். இதுதான் பிஜேபி. இது எல்லாருக்கும் நடக்காது, அவாள்களுக்கு நடக்காது. எச் ராஜாக்கு நடக்குமா? ஹைகோர்ட்டாவது ஆகுதுன்னு சொன்னார்ல, அதை விட பெரிய வார்த்தை இருக்கா? இல்லைல்ல, நடந்ததா? தமிழிசை இதை ஓப்பனா சொன்னாங்களே, சமூக விரோதிகள்லாம் கட்சியில சேர்த்தாங்கன்னு தமிழிசை சொன்னாங்கல்ல. தமிழிசை மேல் நடவடிக்கை வந்ததா? தமிழிசை சொன்னது கரெக்டா? அண்ணாமலை சொல்லுவாரா தமிழிசை சொன்னது கரெக்டுன்னு சொல்லுவாரா? அண்ணாமலை சமூக விரோதிகள்லாம் கட்சியில இருக்காங்க அப்படின்னு தமிழிசைக்கு எதிராக வார் ரூம்ல இருந்து கருத்து போட்டாங்களே, சூர்யா மேல நடவடிக்கை எடுத்தீங்க. வார் ரூம்ல இருந்து தமிழிசை மேல கேவலமா அசிங்கமா கருத்து போட்டானுங்கல்ல, அவங்க மேல என்ன நடவடிக்கை? இல்லைல்ல. ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி, அவ்வளவுதான். சூர்யா சிவா மேல நடவடிக்கை, கல்யாணராம மேல நடவடிக்கை. இதுக்கு முன்னாடி ஏன் நடவடிக்கை எடுக்கல? தமிழிசை எதிர்ப்பு தெரிவிச்சனால நடவடிக்கைக்கு போறீங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஏன் நடவடிக்கை எடுக்கல நீங்க? எதுவுமே நடக்கலையே. அப்போ எப்படி அது எப்படி இது சார்? அது ஒரு என்ன சொல்றது, ஒரு குப்பை கிடங்கு சார் பிஜேபி. நீங்க கிண்ட 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 நாத்தம் தான் வரும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.